வெல்கம் டு நகர்த்தார் ஜோன். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து பால் கொழுக்கட்டை. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். பால் கொழுக்கட்டைக்கு நம்ம இட்லி அரிசி இருக்குது இல்லையா, அது வந்து 2 உலக்கு. இதை வந்து தண்ணி 2 தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சிடலாம். ஊற வச்சதுக்கப்புறம் இதை மிக்ஸி ஜாரில் நல்லா மாவாக ஆட்டிக்கலாம். ஆனால் இதில் வந்து இடியப்பன் மாவு இருக்கும் இல்லையா, அதுலேயும் செஞ்சுக்கலாம். நான் வந்து மாவு இல்லைங்கிறதுனால அரிசியில் செய்கிறேன். ஆனால் இந்த மாதிரி செய்கிறது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கொழுக்கட்டை ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். மாவில் செய்கிறத விட நிறைய பேர் ஆட்ட முடியாது, அதனால இடியப்பு மாவுலேயும் செய்வாங்க. இடியப்பு மாவுலேயும் நம்ம இது செஞ்சலாம். இடியப்பு மாவில் உப்பு போட்டு கரைச்சிட்டு கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் நல்லா கிண்டி எடுத்துகிட்டு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கலாம். நான் வந்து இட்லி அரிசி ஊற வச்சு செய்கிறேன். அரிசி ஊற வச்சுருந்தோம்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி ஆட்டிக்கணும். இதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு ஆட்டிக்கணும். இப்போ நம்ம இதை வந்து கிண்டிக்கலாம். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ அந்த ஆட்டி வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அதே மாதிரி ஃபுல்லாக ஊற்றிட்டு இப்போ எல்லாத்தையும் ஊற்றிட்டோம் இல்லையா, இதை இந்த தண்ணியெல்லாம் வற்றி கொஞ்சம் சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி வரும். அப்போ வந்து இதை ஆஃப் பண்ணிவிடும். ஆஃப் பண்ணி ஆரோட்டி இதெல்லாம் சேர்த்து பிசைஞ்சு இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்துடும். வந்தோன்னே ஆஃப் பண்ணிடுங்க. ஆறுனதுக்கப்புறம் நல்லா இந்த கட்டி இல்லாமல் பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன இதாக உருட்டிட்டு கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணுவோம். நம்ம இப்போ கிண்டணும் இல்லையா, அந்த மாவு பாருங்கள். இந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துகிட்டு மாவு ஆறுனதை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சேர்த்து அந்த சின்ன சின்ன கட்டி இல்லாமல் பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போது டேஸ்ட்டு கொஞ்சமாக மாவு இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்னமாக ரவுண்டாக இல்லாமல் கொஞ்சம் நீளம். இந்த மாதிரி இந்த மாவு எல்லாத்தையும் ஊட்டிட்டு நிறைய பேர் இது இடியப்ப தேங்காய் கட்டையில் புழிஞ்சு கட் பண்ணி விடுவாங்க. பட் ட்ரெடிஷ்னலாக செய்கிறதுனா இதுதான் மெத்தட். இந்த மாதிரி பாருங்கள், சின்ன சின்னமாக உருட்டி எல்லாம் பால் கொழுக்கட்டைக்கு ரெடி ஆகிடுச்சு. 2 உலக்கு அரிசி எடுத்தோம் இல்லையா, 1/2 கிலோ வெல்லம் உடச்சி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி பாகு மாதிரி காய்ச்சி தேங்காய் இதை துருகி பால் எடுத்துக்கணும். திக்காய் ஏலக்காய். நம்ம இப்போ நச்சு வச்சுருக்கோம்ல வெல்லம், அது எல்லாத்தையும் இதில் போட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நல்லா உருக்கி பாகாக எடுத்துக்கலாம். கெட்டி பாகெல்லாம் இல்லை, சும்மா கொதிச்சோன்னு எடுத்துக்கலாம். 1 டம்ளர் தண்ணி, இந்த அவ்வளோதான். இந்த சூடுலேயே இதெல்லாம் கரைஞ்சிரும். நம்ம இதை வடிகட்டிக்கலாம். அதனால் இதை வடிகட்டி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். 2 பால். ஃபஸ்ட்டு திக் பால், செகண்ட் 2 எடுத்தால் போதும். அப்புறம் இல்லைன்னா ஒரு மாதிரி டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது. இந்த வெல்லம் ஃபுல்லாக உருகிடுச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப். இப்போ இந்த உருகின வெல்லத்தை வடிகட்டி எடுத்துக்கலாம். பாகு காய்ச்சணும் இல்லையா, நான் ஏன் இந்த சட்டி எடுத்திருக்கேன்னா இது கொஞ்சம் திக்காக இருக்கும். கொதிக்கிறது அடி பிடிக்காமல் இருக்குங்கிறதுக்காக நான் இதில் தான் எப்போவும் பால் கொழுக்கட்டை செய்வேன்.
அதே தான் எடுத்திருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி திக்காக இருக்கிற சட்டியாக எடுத்துக்கோங்க, கீழே அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, பாலும் 2வது பாலும், இதை வந்து இதில் ஊற்றிடலாம். இதோடு நம்ம தண்ணி ஊற்றி பாகாக எடுத்து வச்சுருக்கோம்ல வெல்லம், இது ரெண்டுலேயும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி கழுவி இதை ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இந்த ஃபஸ்ட் டைம் சேர்க்குறது தண்ணி, அப்புறம் சும்மா தண்ணி சேர்த்துட்டுலாம் இருக்கக்கூடாது. இது இந்த மாதிரி. இப்போ இதை என்ன பண்ணணும்னா அடுப்பை பற்ற வச்சு இது நல்லா கொதிக்கணும். கொதித்து நுரக்கட்டி மேலே வரும்போது நம்ம இந்த உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா கொழுக்கட்டை, இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொதிக்க விடணும். அப்புறம் லாஸ்ட்டில் எல்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டால் தான் இந்த கொழுக்கட்டையில் எல்லாம் சாரும். இப்போ நம்ம இதை கொதிக்க வைக்கலாம். கொதிக்கிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும் அதை கொதிக்கிறதுக்கு. கொதிக்கிறதுல இப்போ நம்ம இந்த மாதிரி நல்லா கொதிக்குது பாருங்க. இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ எவ்வளோ கொழுக்கட்டை இருக்கோ இதை வந்து 3ஆக டிவைட் பண்ணி வச்சுங்க. ஃபஸ்ட்டு ஒன்று போட்டோமா, இது கொஞ்சம் கொதித்து மேலே வந்ததுக்கப்புறம் செகண்ட் போடணும். அது கொதித்து கொஞ்சம் மேலே வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஃபுல்லையும் கொட்டிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும். இது பாருங்கள், கொதித்து கொழுக்கட்டையெல்லாம் மேலே வருதா. இப்போ செகண்ட் ஒன்று இருக்கிறது போடுங்க. இப்போ இது கொதிக்கணும். நம்ம செகண்ட் ட்ரிப் போட்டது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 3வது எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் ஃபுல்லாக போட்டுடலாம். இப்போ இது வந்து கொதிக்கிட்டோம். இந்த மாதிரி நல்லா கொதிக்கிட்டு போகிறேன். ஆனால் ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க, பொங்கி கீழே ஊற்றிடும். ஸோ இது இப்படி நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் இதே மாதிரி கொதிச்சிட்ருக்கோம். அவ்வளோதான். இந்த ஃப்ளேம்லேயே ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த மாதிரி நல்லா நம்ம தண்ணியெல்லாம் வற்றிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம பால் கொழுக்கட்டை ரெடி. இது பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நார்மல் ஸ்வீட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் நிறைய மெத்தடில் செய்வாங்க, பட் ட்ரெடிஷ்னலாக செட்டிநாடு சைடு செய்கிறது இப்படி தான். டேஸ்டியான பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.